லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அதிகாரிகள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அரசு அடுத்த கட்சி வந்து நம்மள வந்து குறை சொல்லாத அளவுக்கு அவர் நடக்கணும், அவ்வளவுதான். கஞ்சா, தண்ணி எல்லாம் பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போக போக நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு மாத ஆட்சி காலத்தில் தாவேக்கா ஆட்சியை எப்படி நினைக்கிறீங்க? ஸோ 1 மந்த்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கா, இல்லை போன ஆட்சியில் நடந்த மாதிரி தான் இப்பயே கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்களா? தேவைக்கா 1 மாதம் ஆனதுனால இப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொஞ்சம் ஊழல் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அதிகாரிகள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அரசு அலுவலகங்களுக்கு போனோம்னா அவங்க கேட்கறது கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலம் கேட்குறவங்க கொஞ்சம் இப்போ நாசுக்காக கேட்குறாங்க. அது கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. தாவேக்கா ஆட்சி வந்துச்சு, நல்லா தான் இருக்கு. ஆனால் கொண்டு போகிறது இன்னும் முறை இன்னும் இதாகல. இன்னும் வந்து மக்கள் விரும்புகிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த கட்சி வந்து நம்மள வந்து குறை சொல்லாத அளவுக்கு அவர் நடக்கணும், அவ்வளோதான். இது நல்லபடியாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக பேர் வாங்குறதுக்கு நல்லபடியாக செஞ்சால் நல்லா போகிற போது. ஏன்னா காசு நல்ல இதாக வரணும். ரெண்டாவது வந்து இந்த கஞ்சா, தண்ணி எல்லாம் பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவங்களுக்கு நல்லா தைரியம், வெளியே நடமாட வேணும். ஏன்னா பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய அதெல்லாம் கொஞ்சம் பான் பண்ணி நிறைய தப்புகள் நடக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பு நல்லபடியாக இவங்க அப்போ உடனே சட்டம் நடக்கும். கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுறாங்களா உடனே அதை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அது போல் இருந்தாக்கா இன்னும் நல்லா நாடு நல்லா இதாக இருக்கும். அப்துல் கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம வல்லரசு நாடாக ஆகணும், நல்லபடியாக நாடு நல்லபடியாக இருக்கணும், இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு வந்து எப்படி இருக்குன்னா எப்பயும் போல தான் இருக்குது. இன்னும் அதுக்கான வந்து தமிழக அரசு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல கஞ்சா பழக்கமும் இன்னும் பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போக போக நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.